அனைவருக்கும் என் வணக்கம். தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கினால் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு அறிவியல் பாடப்பகுதியில் உள்ள பிசிக்ஸ் பார்ட், ஸோ ஏபிஎல் என்று சொல்லக்கூடிய இந்த பிசிக்ஸ் பார்ட்டில் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு எளிமையாக்கிக் கொள்ள உதவுகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பிசிக்ஸோடைய சிலபஸ், காமன் சிலபஸ் ஃபார் Group 1, Group 2, Group 3 and Group 4 and everything. இதில் Group 4க்கு the same syllabus, ஆனால் 10th standard பேஸில் தான். ஸோ அதோடைய லெவல் 10th standard அளவு தான். பட் இதே Group 2 and Group 1க்கு 10th பேஸும் படிக்கணும். At the same time, up to 12th standard, we should be prepared. Okay. So இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கிளாஸ், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான். ஓகே. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டாபிக் நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும், எப்படி படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில ஐடியா ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் சிலபஸ் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் அந்த ஐடியாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ யூ நோ வெரி வெல், இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஸோ யூனிவர்ஸ் பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஏன்னா இன்ஃபர்மேஷனை தான் நம்ம மேக்ஸிமம் படிப்போம். இதை பொறுத்த வரைக்கும், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கொஞ்சம் ஜாகிரஃபியோடவும் கொஞ்சம் லிங்க் ஆகும், தென் ஜிகே மாதிரியும் இருக்கும். அப்படி ஃபிசிக்ஸில் என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, மேபி பிளானட் இருக்கு, பிளானட்டோடைய மோஷன், அது எடுக்கக்கூடிய டைமு, அதனுடைய வெலாசிட்டி. ஒரு பிளானட் இருக்குன்னா அது ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா, ஹாட்டாக இருந்ததுன்னா டெம்பரேச்சர் எவ்வளவு, கோல்டாக இருந்ததுன்னா அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு, தென் அதில் இருக்கக்கூடிய கேஸஸ் என்னென்ன, கேஸ் இருக்கா இல்லையா, கேஸஸ் என்னென்ன, தென் அதனுடைய சேட்டலைட், அதனுடைய துணைக்கோள்கள் எத்தனை இருக்கு, ஸோ எதெல்லாம் பிளானட்டு, அதுக்கான கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி தகவல்களை பற்றி படிக்கிறது தான் நம்மளுக்கு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகே, தென் ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சில லாஸ் இருக்குது. நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷனும் வரலாம், அல்லது கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் விதிகள் வரலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ். ஓகே, ரைட். அடுத்தது ஜென்ரல் சயின்டிஃபிக் கிளாஸ். ஜென்ரல் சயின்டிஃபிக் கிளாஸ்னால் இதை நான் உங்களுக்கு அப்புறம் சொன்னேன். அடுத்தது இங்கே வருவோம். அடுத்தது மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரவியல், ஜென்ரலாக பொருள்களை பற்றி படித்தல். இப்போ பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 2 ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க ஃபார் மெக்கானிக்ஸில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸு, தென் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ். ஓகே, இப்போ நிலையாக இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸு, இயக்கத்தில் உள்ள பொருள்களை பற்றி படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம நிறைய சொல்ல முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் நான் தூக்கி போடுறேன் அப்படின்னா இது எந்த மாதிரி மூவ் ஆகுது,
இப்படி நான் வீசினேன் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ இதோடைய இயக்கம் எப்படி இருக்குது, இதோடைய இயக்கம் எப்படி இருக்குது, இதோடைய இயக்கம் எப்படி இருக்குது, இதில் நான் வெலாசிட்டி கொடுத்தனா இல்லையா, தொடக்க திசை வேகம் கொடுத்தனா இல்லையா, இங்கே தொடக்க திசை வேகம் கொடுத்தனா இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அது வந்து எந்திரவியலில் பார்க்க போகிறோம். ஓகே, இது போல் ஓகே, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன்ஸ் நம்ம நிறைய சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு ரயில்வே ட்ராக் எடுத்துக்கிறோம். இப்போ ரயில்வே ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணக்குள்ள என்ன ஆகுது, ஐ மீன் டியூ டு த ஹீட் டெம்பரேச்சரில் கோடை காலத்தில் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, பட் அதே குளிர்காலத்தில் என்ன ஆகுதுன்னா சுருங்குது. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரயில்வே ட்ராக்ல வந்து கேப் விட்டுருக்குறாங்க. ஓகே, இல்லாட்டி ரயில்வே ட்ராக் என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்பு விழுந்துடும். ஓகே, ஸோ அது ஹீட் டேர்ம்ஸாக இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்கிறேன். தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஏன் அங்கே அலுமினியம் ஏன் நம்ம அயன் யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கே அலுமினியம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை போல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் படிக்கிறோம். வீடு கட்டுறோம், பீம் யூஸ் பண்ணுறோம், அது எந்த மாதிரி மெட்டீரியல், அதனுடைய நீட்சித்தன்மை என்ன, தட் இஸ் மாடுலஸ். மாடுலஸ் அதில் 3 வகை இருக்குது. நீட்சி குணகம், பர்ம குணகம், பிரேப்ப குணகம், யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ். ஸோ இந்த மாதிரி அப்போ பொருள்களுடைய தன்மையை பற்றி படிக்கிறது தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். தமிழில் பொருள்களினுடைய பண்புகள். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொருள்களின் பண்புகள். பொருள்களின் பண்புகள். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் விசை, மோஷன் தென் இயக்கம், அண்ட் தென் எனர்ஜி, தென் ஆற்றல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிராஜுவலாக வரணும். ஓகே, திசை வேகம், முடுக்கம், வேலை, விசை, வேலை, ஆற்றல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரே கேட்டகரியாக வரும். ஸோ இது கிட்டத்தட்ட இது மெக்கானிக்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். அடுத்தது எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிக்ஸ். இப்போ இந்த மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணி எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸ் நிறைய சொல்லலாம், எக்கச்சக்கமாக சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் போகுது அப்படின்னா வீல் இருக்குது. ஸோ அந்த வீல் இருந்தால் அந்த வீலோட ரேடியஸ் என்ன இருக்கும். ஓகே, அப்புறம் அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கா இல்லையா. ஸோ வெஹிக்கிள் போகிறீங்க, பெட்ரோல் போடுறோம். அப்போ பெட்ரோலோட ப்ளஸ் என்ன போடுறாங்க, ஆயில் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அந்த ஆயில்ஸ்க்கு என்ன இருக்கும், விஸ்காசிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கே நான் ஃப்ரிக்ஷனை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, அதேமாரி எளிய இயந்திரம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பெரிய கடைகள் இருக்குது, சட்டம் இருக்குது. சட்டம் நம்ம முன்ன என்ன பண்ணுவோம், 4-5 பேர் சேர்ந்து தான் தூக்குவோம். ஆனால் இப்போ என்னது, சிம்பிளாக ஜஸ்ட்டு ரோல் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு எளிய இயந்திரம். ஓகே, கிணத்துக்கு போகிறீங்க, தண்ணி எடுக்கிறீங்க. அப்போ தண்ணியில் அப்போ என்ன பண்ணுவாங்க, உருளை இல்லாத காலத்தில் இப்படி தான் எடுப்பாங்க, டைரெக்டாக பூத்தில் இருந்து எடுக்கிற மாதிரி. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, ட்ரம் இருக்குது, ரோலர் இருக்குது. இப்போ ரோலர் வச்சு என்ன பண்ணுறோம், ஈஸியாக பண்ணுறோம். ஸோ அது ஒரு எளிய இயந்திரம் தான். ஓகே, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஓகே, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி எலக்ட்ரிசிட்டியும் அண்டு மேக்னட்டிசமும். ஓகே, ஸோ அதில் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா சார்ஜு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம், ஐ மீன் மின்னோட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர். ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ், மின்தடைகள். மின்தடைகள் வந்து சீரீஸாக, பேரலாக, ஓகே, பக்க இணைப்பா, தொடர் இணைப்பா, அதனுடைய நன்மை தீமைகள்,
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்ளிகேஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, அதே மாதிரி வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய இணைப்புகள் எப்படி இருக்கும், தட் இஸ் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகே, ஸோ இது போன்ற நிறையா விஷயங்கள் இருக்குது எலக்ட்ரிசிட்டியில். எலக்ட்ரிசிட்டி படித்தோம்னா கூடவே என்ன பண்ணுவோம், மேக்னட்டிசமும் படிப்போம். ஓகே, ஸோ இந்த மேக்னட்டிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம படிக்கணும்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, மேக்னெட்டிக் லைன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், அந்த கோடுகளினுடைய பண்புகள் எப்படி இருக்கும், அதை பற்றி மேக்னெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் ஒரு ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் பண்ணுறோமோ அப்பெல்லாம் அந்த ஒயர் சுற்றி என்ன ஆகுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். ஸோ எப்போவுமே இது கம்பைன் டுகெதராக தான் வரும். ஸோ ஓகேவா, ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ ஸோ இது எந்த ஆண்டில் படிக்கணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்டு. ஓகே, ஸோ லைட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக சொல்லணும்னா ரிஃப்ளெக்ஷனு, எதிரொலிப்பு, அப்புறம் ரிஃப்ராக்ஷன், ஒளி முறிவு, தெர் இஸ் ஒளி விலகல். ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், டைஃப்ராக்ஷன். ஓகேவா, ஸோ விளிம்பு விளைவு. ஓகே, தென் இன்டர்ஃபரன்ஸ், குறுக்கீட்டு விளைவு. ஓகே, தென் போலரைசேஷன், தட் இஸ் தள விளைவு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் லைட்டில் இருக்குது. அப்புறம் ஒபேக் மீடியமா, ஒபேக் மீடியம் இல்லையா, அதாவது ஒபேக் மீடியமா, டிரான்ஸ்லூஷன் மீடியமா, டிரான்ஸ்பரண்ட் மீடியமா. ஒபேக் மீடியம்னா ஒளி புகா பொருட்கள், டிரான்ஸ்லூஷன் மீடியம்னா ஒளி கசியும் பொருட்கள், டிரான்ஸ்பரண்ட் மீடியம்னா ஒளி புகும் பொருட்கள். ஸோ அது அதனுடைய எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக நம்மளுக்கு லென்ஸை பற்றியும் மிரரை பற்றியும் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றினா நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்று நான் சொல்லுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் சவுண்டு. ஓகே, சவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலியினுடைய அளவு, ஓகே, அப்புறம் சவுண்டு வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அப்புறம் அந்த சவுண்டினுடைய ஃப்ரீக்வன்சி, அதனுடைய அதிர்வெண்ணுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வகைகள். ஓகே, இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக், ஆடியபிள் சவுண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் நுண்ணலைகள், ஓகே, சாரி மீயொலி அலைகள், ஓகே, கேட்குணர் அலைகள். ஓகே, அப்புறம் கேட்க முடியாத ஒலிகள். ஓகே, ஸோ இந்த மாதிரி சவுண்டினுடைய அதனுடைய வெரைட்டிஸும், அதுக்கப்புறம் சவுண்டு பேஸ் பண்ணி, ஐ மீன் பேஸ்ட் ஆன் த ரிஃப்ளெக்ஸிங் சவுண்ட். ஓகே, த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி சவுண்ட் எஃபெக்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சோனார். ஓகே, ஸோ இந்த சோனார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் தட் அல்ட்ரா சவுண்டு. ஓகே, அல்ட்ரா சவுண்டினுடைய அப்ளிகேஷன்ஸு. ஸோ இந்த பார்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, உதாரணத்துக்கு அல்ட்ரா சவுண்டுடைய அப்ளிகேஷன்ஸ் சொல்லணும்னா, ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே, வயிற்றில் இருக்கிற குழந்தைய பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்கேனிங். அதேமாதிரி கடலில் ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தே வில் பி டிடெக்ட் பை யூஸிங் த சோனார். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி பில்டிங் இருக்குது. இப்போ பில்டிங் இருக்குதுன்னா இந்த பில்டிங்குள்ளே ஏதாவது ஒரு இப்போ மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணலாம் பை யூஸிங் த அல்ட்ரா சவுண்ட். தட் இஸ் லைக் அ நான் டிடெக்டிவ் மெத்தட். ஓகே, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும், தட் இஸ் நான் டிடெக்டிவ் மெத்தட். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லலாம் லைட்டு, சரி, இந்த சவுண்ட் யூஸ் பண்ணி. அதில் முக்கியமான ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா டாப்லர் எஃபெக்ட். ஓகே, ஸோ டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, டாப்லர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி, ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி வருது, ஒரு ஒளி எழுப்பிட்டு ஒரு வண்டியோ அல்லது ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டியை கூட நம்ம கணக்கிட முடியும். ஓகேவா, ஸோ அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள தான் நல்லா புரியும். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம நோக்கி வருது அப்படின்னா அதனுடைய ஒளி அளவு எந்த மாதிரி இருக்கும், நம்மளை நோக்கி வரக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, நம்மளை விட்டு விலகி போகக்குள்ள டிக்ரீஸ் ஆகும். அது எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, எந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுது, ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். அது வந்து சவுண்ட் சாப்டரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டு. ஓகே, ஸோ ஹீட்டில் வந்து அந்த வெப்பவியலில் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு ஒளியியல். ஸோ இது வந்து சவுண்டு, ஒளியியல்.
ஓகே. அண்ட் தென் இது வந்து ஹீட் நம்ம ஹியர் இது வந்து நம்ம வெப்பவியல்னு சொல்கிறோம். வெப்பவியல் இந்த ஃபீல்டை நம்ம சொல்கிறோம் வெப்பவியல். ஓகே ஓகே. ஸோ இதில் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீட்டுனா என்ன, அதோடைய யூனிட்டு, தென் டெம்பரேச்சர். ஓகே, வெப்பத்தினுடைய அளவு, தட் இஸ் டெம்பரேச்சர், தட் இஸ் வெப்பநிலை. ஓகே, வெப்பநிலை அதனுடைய அளவு. ஓகே, அண்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஸ்கேல். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு, வெப்பநிலை அளவிடுறதுக்கு என்னென்ன அளவீட்டு கருவிகள் யூஸ் பண்ணுறோம்? அது செல்சியஸ் ஸ்கேலா, ஃபாரன்ஹீட் ஸ்கேலா, கெல்வின் ஸ்கேலா? ஓகே, அதில் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எவ்வளவு, ஹையர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எவ்வளவு? ஓகே, லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ங்கிறது ஒரு தண்ணி இருக்குதுன்னா தண்ணியினுடைய உரைநிலை தான் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகே, அதேமாதிரி தண்ணியினுடைய கொதிநிலை தான் வந்து அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஓகே, ஸோ இது போன்ற விஷயங்கள். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஒரு பொருளினுடைய தன்வெப்ப ஏற்பத்திறன் எப்படி இருக்குது. ஓகே ரைட். இப்போ தண்ணி இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஹீட் கொடுக்குறேன். அதே மாதிரி கெரசின் இருக்குது, சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்குறேன். அப்போ இது குயிக்காக ஹீட் ஆகும், அந்த மாதிரி தன்வெப்ப ஏற்பத்திறன். ஓகே, அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், ஹீட் எந்தெந்த வகையிலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹீட் பரவும் முறை. ஓகே, தட் இஸ் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன்னா தட் இஸ் வெப்ப கடத்தல், கன்வெக்ஷன்னா கன்வென்ஷன்னா வெப்ப சலனம், ரேடியேஷன்னா கதிர்வீசல். அப்போ இந்த 3 முறைகளில் வந்து வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் நம்மளுக்கு வெப்பவியல். ஓகே, அடுத்தது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆட்டம் தெரியும். ஓகே, அடுத்த கூட நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ். ஸோ அந்த நியூக்ளியஸினுடைய சைஸ் எப்படி இருக்கும், நியூக்ளியஸில் என்னென்ன இருக்குது, நியூக்ளியஸினுடைய வால்யூம் எப்படி இருக்கும், நியூக்ளியஸுடைய டென்சிட்டி அடர்த்தி எப்படி இருக்கும். ஓகே, அப்புறம் அடுத்தது அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை அதாவது பார்த்திங்கன்னா ஐசோடோப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐசோடோப்புகள். ஓகே, அப்போ ஐசோடோப்புகள், அந்த ஐசோடோப்புகள் வகைகள் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன். ஓகே, ஸோ அப்போ உதாரணத்துக்கு ஐசோடோப்னா நம்மளுக்கு தெரியும் என்ன, ஒத்த அணு எண்ணும் வேறுபட்ட நிறை எண்ணும். ஓகே, சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோப், தென் ஐசோபார். ஓகே, தென் அடுத்தது என்னது ஐசோடோன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அந்த நியூக்ளியஸினுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடையும் பொழுது அதுலேருந்து என்னென்ன கதிர்கள் வெளிப்படுகிறது, ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ இது போன்ற கதிர்கள், அதனுடைய தன்மைகள். ஸோ இது எப்படிலாம் வெளியே வரும், 1/1 வருமா, இல்லை ஆல்ஃபாக்கு அப்புறம் பீட்டாவா, பீட்டாக்கு அப்புறம் காமாவா, இல்லை 3 அட் டைமில் வருமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஆல்ஃபா வெளியே வரக்குள்ள அந்த அணு எண்ணிலையோ, ஓகேவா, அதனுடைய நிறை எண்ணிலே ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி படிக்க வரோம். ஓகே, இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபியூஷன், அணுக்கரு இணைவு. ஸோ இதை பற்றி படிப்போம். அப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன், அணுக்கரு பிளவு எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஓகே, ஆட்டம் பாமா இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன், ஹைட்ரஜன் பாம். ஓகே, ஸ்டெல்லார் எனர்ஜி, சூரியனில். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் தட் ரியாக்டர், வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஎன்பிசி லெவலில் கண்டிப்பாக. கூடல் அணு நிலையம், அங்கே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதில் எது வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருளாக யூஸ் ஆகுது. ஸோ அது சம்மந்தமான கொஸ்டின். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுரேனியம் இருக்குன்னா அது பிளவரக்குள்ள அதில் என்னென்ன வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ அது வந்து அணுக்கரு இயற்பியல், அணு இயற்பியல் அல்ல, அணுக்கரு இயற்பியல்.
அணுக்கரு இயற்பியல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேசர். ஓகே, லேசர், ஸோ வெரி ஃபேமஸ் டாபிக், எவ்ரி ஒன் யூ நோ. ஓகே, லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரேடார், ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், அதே மாதிரி சோனார், சவுண்டு நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங், அந்த லேசர் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷனும் கண்டிப்பாக பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக லேசர். ஓகே, லேசரில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஓகே, இண்டியாக் லேசர், கார்பன் டை ஆக்சைடு லேசர், ஹீலியம் நியான் லேசர், ரூபி லேசர், செமிகண்டக்டிங் லேசர். ஸோ எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் லேசர் இருக்குது. ஓகே, அதில் நமக்கு ஹையர் செகண்டரி லெவலில் ரூபி லேசர், ஓகே, அப்புறம் ஹீலியம் நியான் லேசர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த லேசர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு பிரின்சிபல் என்ன? ஓகே, ஸோ அப்போ லேசருங்கிறதுக்கு அதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு லேசர் போகுது அப்படின்னா, நார்மல் லைட் பார்த்தீங்கன்னா, நார்மல் லைட் எப்படி இருக்கும், இப்படி டைவர்ஜ் ஆகி போகும். பட் லேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டைரக்ஷனாலிட்டி, ஹை டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி கொகரண்ட் சோர்ஸ், ஒற்றை நிற அலைநீளமாக இருக்கும், ரெட்னா ரெட்டு, ப்ளூனா ப்ளூ, அந்த மாதிரி. ஓகே, நார்மல் கலர் மாதிரி ஒயிட் லைட்டாக இருக்காது. ஸோ அப்போ ஒற்றை நில அலைநீளம் இப்போ சேம் ஃபேஸில் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால தான் ஈவன் பிளானட் டிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு கூட லேசர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த லேசர் கம்யூனிகேஷன்ஸ் ஆல்சோ தேர். ஓகே, ரைட். தென் த நெக்ஸ்ட் ஒன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேசர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். லேசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பிங் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்பிங் மெத்தட். ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நான் அதை பற்றி சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் இட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ சிபிஎஸ்சி லெவலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுங்கிற ஒரு பார்ட்டே எடுத்துட்டாங்க. சிபிஎஸ்சி சிலபஸில் இல்லை. பட் எலக்ட்ரானிக் டிவைஸ் மட்டும் இருக்குது. அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்லையும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் சிபிஎஸ்சி புக்கை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டாபிக் இருக்கிறது என்னவோ பார்த்தீங்கன்னா டயோடு. ஓகே, செமிகண்டக்டர்னா என்ன, அதனுடைய டைப்பு. ஓகே, அப்புறம் செமிகண்டக்டர்லேருந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டயோடினுடைய அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், அலைத்திருத்தி, அரை அலைத்திருத்தி, முழு அலைத்திருத்தி. ஓகே, ஸோ இது போன்ற பார்ட் மட்டும்தான் இருக்குது. அதோட நெக்ஸ்ட் வந்து ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு எல்இடி, ஒளியுமிழ் டயோடு, அப்புறம் ஃபோட்டோ டயோடு, அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோலார் செல். ஓகே, பட் ஆனால் மெக்கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர், ஆம்பிளிஃபையர், ஆசிலேட்டர், லாஜிக் கேட்ஸ் அண்ட் தென் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இதுதான் சிலபஸ், இது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரியா? சரி, இப்போ ஒருவேளை இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு. இல்லை, நான் எத்தனையோ தடவை நான் படிச்சிருக்கிறேன். எப்போ படித்தாலும் ஒவ்வொரு எக்ஸாமும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீல் இருக்குதுன்னா அது ஏன் வருது? ஓகே, இப்போ ஒன்று சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் புரிஞ்சு படிக்கலைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஜாப்க்காக படிக்கிறீங்க. மேக்ஸிமம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே, அப்போ ரிஸ்க் எடுத்து படித்தும் அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கோஆர்டினேஷன். ஓகே, கோஆர்டினேஷன் இல்லாதது தான் காரணம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி 2 இருக்கு. நான் பாகுபலி 1 பார்க்காம டைரெக்டாக பாகுபலி 2 பார்த்தோம்னா ஒன்றுமே புரியாது. அட் த சேம் டைம்
பாகுபலி 2 பார்க்கக்குள்ள தான் பாகுபலி 1 வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக புரியுது. கரெக்டாக இல்லையா? இந்த சேம் சுச்சுவேஷன் தான் இங்கேயும். உங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்கிறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 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 பார்ட் எடுத்துக்குவோம். இதில் ஏதாவது ஒரு பார்ட். ஓகே, இப்போ லைட் எடுத்துக்கலாம். ஓகே, லைட்டுன்னா டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். 6th 7th 8th 9th இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, யூஸ்வலாக 6th வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒளி புகும் பொருள், ஒளி புகா பொருள், ஒளி கசியும் பொருள். அப்போ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் மீடியா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ஒளி எதிரொலிப்புன்னா என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா மிரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 7th வந்து பார்த்தீங்கன்னா ஒளி முறிவு, தட் இஸ் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரிஃப்ராக்ஷன். அப்போ ரிஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி வர்றது பார்த்தீங்கன்னா லென்ஸு. ஓகேவா? இப்போ லென்ஸ்னா என்ன? கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ், குவி லென்ஸு, அதனுடைய அப்ளிகேஷன் என்ன, அதனுடைய ரே டயக்ராம் என்ன. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்போ வச்சு பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபலு. இல்லாட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா பிளேன் மிரர் இருக்கும். பிளேன் மிரர் சமதள ஆடி மட்டும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸு. அடுத்தது 8th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் கான்கேவ் மிரர். ஓகே, கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தென் அடுத்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ இதுதான் கோஆர்டினேஷன். அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்? லைட் சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th இருக்கிற லைட்டு படிக்கிறீங்கன்னா அடுத்தது 7th இருக்கிற லைட், அடுத்தது 8th இருக்கிற லைட், அடுத்து 9th இருக்கிற லைட். இந்த மாதிரி கோஆர்டினேஷனோட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். படித்தது மறக்காது, புரிஞ்சு படிக்கிற ஃபீலிங் வரும். ஓகே, இப்படி இல்லாமல் 6th புக் எடுத்து லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி, மறுபடியும் 7th அதே மாதிரி லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி. ஸோ உங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷனே கிடைக்காது. ஸோ இப்படி தான் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஸோ யூ ஷுட் ஃபாலோ சம் கன்வீனியன்ட் ஆர்டர். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சொல்லணுன்னாலும் 6th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் செல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் இன்சைட் எப்படி எப்படிலாம் இருக்குது, அதோட சார்ஜஸ் நேச்சர் என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் சர்க்யூட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஓகேவா? அந்த சார்ஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், அப்படியே 1 by 1 ஓகே, ஸோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். பட் ஆனால் நம்ம ஸ்கூல் சிலபஸை ஃபாலோ பண்ணுறதுனால அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது அந்த 6th ஸ்டாண்டர்டு பையனுக்கு அது போதுமானதாக இருக்கும். ஆனால் நாம் ஒரு 6th 7th 8th 9th 10th 12th இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம. அப்போ நீங்கள் தனித்தனியாக படிக்கக்கூடாது. 6th 7th 8th 9th 10th எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக பார்த்துக்கணும், லைட்டுனா லைட்டு ஃபுல்லாக பார்க்கணும், சவுண்டுனா சவுண்டு ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு படித்ததுன்னு தெரியாது, நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெட்ரிக் புக், பழைய மெட்ரிகுலேஷன் சிலபஸ். ஓகே, இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட பழைய மெட்ரிக் சிலபஸ் புக்கு இருந்தால் ஓகே அதில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் தனியாக இருக்கும், ஈவன் 6th கூட இல்லையா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி லைக் தட். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு ஒரு கோர்வையாக அவங்களே கொடுத்துருப்பாங்க, நீட்டாக கொடுத்துருப்பாங்க. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், மெக்கானிக்ஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஹீட்டு, லைட்டு, சவுண்டு. இது 6th புக்கு. அதே போல் 7th புக்கு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க.
7th புக்கு பாருங்க. 7th புக்லேயும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், மெக்கானிக்ஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, மேக்னட்டிசம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஈவன் இந்த 8th புக்குக்கும் இருக்குது. ஓகே, மெஷர்மெண்ட், மெக்கானிக்ஸ், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அப்போ இதில் எப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரே கோர்வையாக இருக்கும். இதே போல் தான் 9th நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஓகே, சரி, அப்போ இந்த மாதிரி சோர்ஸ் இருந்தால் நீங்கள் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் சமச்சீர் புக்லேயே தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல யூ ஷுட் ஃபாலோ சமச்சீர் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவை கான்செப்ட் தான். ஓகே, பட் அவைலபிள் மெட்டீரியலாக இருக்கிறது சமச்சீர். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி சமச்சீர் ஃபாலோ பண்ணுங்க. பட் சமச்சீரில் நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. அடுத்து இது வந்து காமனாக எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஓகே, ஈவன் அப் டு 10th லெவலில் இருந்தாலும் சரி, அப் டு +2 லெவலில் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ எனி குரூப் எக்ஸாம் யூ ஷுட் ஃபாலோ த சேம் மாடல். ஓகே, ரைட், இது வந்து 10th வரைக்கும். பட் இதே குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு இதனுடைய சேம் டைட்டில் தென் பீக் லெவல். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எதெல்லாம் பீக் லெவலில் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் சொல்லலாம். ஓகே, மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, இது வந்து ஜென்ரல், பட் இதுவும் இருக்குது, பட் அந்தளவுக்கு ரொம்ப இன்டீரியராக போகுமான்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் 9th 10th லெவலில் நல்லா பாருங்கள். ஓகே, ரைட். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் சொல்ல முடியும். ஓகே, பட் எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1ல் வந்துடும். ஓகே, அதே மாதிரி லைட்டுங்கிறது ஒரு காமன் டாபிக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்ஸும் ஃபுல்லாக பார்ப்பாங்க +2ல். ஓகே, வேவ்ஸ் இருக்குது, ஆப்டிக்ஸ் இருக்குது, வேவ்ஸ் வேணும், ஆப்டிக்ஸ் இருக்குது. ஓகே, அதில் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டாபிக் எடுத்து பார்த்தோன்னாவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12th தான், பட் வால்யூம் 12 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து இட்ஸ் அ காமன் சாப்டர். ஓகே, உங்களுக்கு வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் டோன்ட் வரி. பட் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸோ அந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஓகே, காமனாக ஹீட்டுன்னு இருக்குது, பட் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டட் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹீட் சாப்டர், பிகாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போகிறோம் அப்படின்னா ஹீட்டு சம்மந்தமாகவோ வாட்டர் சம்மந்தமாகவோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி நியூக்ளியர் ஃபிசிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th வால்யூம் 2 இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 12th வால்யூம் 2. ஸோ இதுவும் 12th வால்யூம் 2. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு நீங்கள் செல்ஃப் ஏதாவது டெஸ்ட் எழுதி பார்க்கணும், அதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா, மெட்டீரியல் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்டிசி எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த அப்ளிகேஷன் நேம் சொல்லலை. ஓகே, ஸோ இதில் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் என்டிசி எக்ஸாம் ரிலேட்டட் புக்ஸ். ஓகே, அதே மாதிரி +2 லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கைடு ஸ்பெஷலாக இருக்கும். நான் இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஜிஎஸ் கைடு. ஓகே, ஸோ ஜிஎஸ் கைடு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது 1 மார்க்ஸ் மெட்டீரியல்ஸ். ஓகே, உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அந்த டாபிக் ரிலேட்டட் ஹையர் ஸ்டாண்டர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இதில் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதே மாதிரி மேக்னட்டிசம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஐடியா. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ரிசல்ட் இந்த ஒர்க்ஸ். ஓகே,
பட் அது ஸ்டாண்டர்டா, அது செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, யூ ஷுட் பி ஸ்டாண்டர்டைஸ். ஹவு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு, ஓகே, இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டீங்க, ஜென்ரல் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு ஒவ்வொரு கொஸ்டினாக நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் சைட் பை சைடே இப்போ தான் படிக்கிறீங்க, லைட் இப்போ தான் படிக்கிறீங்க, சவுண்ட் இப்போ தான் படிக்கிறீங்கன்னா, லைட்டு படித்து முடித்த உடனே இமீடியட்டாக 4 கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற லைட் எழுதுங்க, A4 ஷீட். செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற லைட் கொஸ்டின் A4 ஷீட்டில் எழுதுங்க. ஸோ அதனுடைய ஆன்சர் பண்ணுங்க. அப்போ ஒன்ஸ் நீங்கள் A4 ஷீட்டில் எழுதிட்டீங்கன்னாவே உங்கள் நாலேஜோடு தான் அங்கே வந்திருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்கள் நாலேஜ் இல்லாமல் A4 ஷீட்டில் நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ syllabus covering up to 10th standard, very important. Next, depends upon your examination. So you should be go to the peak level, like such as plus 2 level. Okay, and then the next one, the previous year, that is what is a way of studying level. Way of studying, you should follow the sequence method. Okay, and then the fourth one, you should follow some standard guide, okay, for the revision purpose or test yourself. Okay, so such as what is that, the NTSC exam, some guide, okay, இந்த மாதிரி ஏதாவது, ஓகேவா, ரைட். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, பட் அந்தந்த டாப்பிக்கை பார்க்கக்குள்ள உங்களுக்கு சிம்பிள். அதனால தான் சொல்கிறேன், ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா, ஒரு டைட்டில் எடுத்தீங்கன்னா, லைட்டுங்கிற ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா லைட் ஃபுல்லாக படிச்சுடுங்க. ஓகே, ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து ஃபிசிக்ஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் ஒரு சில ஐடியாஸ் சொல்லியிருப்பேன். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் தான் இருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இதில் ஏதாவது 1-2 ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, சப்போஸ் இதோட உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, மெட்டீரியல் வைஸோ அல்லது டவுட் கிளியரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஓகேவா, ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.